பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். ரொம்ப சந்தோஷம்தான். குறிப்பாக பிரதாப்பெல்லாம் வந்தது இன்னும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலே தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க. தாகமுள்ள நிலத்தின் மேலே தேவன் தண்ணீரை ஊற்றுவார். அது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை. சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நாம் உண்மையாய் இருக்க வேண்டிய 3 காரியம். நாம் உண்மையாய் இருக்க வேண்டிய ஒரு 3 காரியம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக லூக்கா 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். இப்போ 1 to 8 வரை உள்ள வசனங்கள் அது என்ன சொல்லுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாரும் நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. 1வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க ஒரு உவமையை சொல்றாரு, சீஷர்களுக்கு தான் சொல்றாரு. ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்து நிறைய திரளான ஜனங்கள் மத்தியிலெல்லாம் பேசியிருப்பாரு. எஸ்பெஷலி சீஷருங்க கிட்ட பேசுறது அது சபைக்கு, அது நம்மள மாதிரி சத்தியத்துல வளர்றவங்களுக்கு, அந்த வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு இந்த உபதேசத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இதுல கற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த உவமை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை தான். ஒரு எஜமான் இருக்கிறான், அந்த எஜமானுக்கு கீழே ஒரு உக்கிரானக்காரன் இருக்கான். உக்கிரானக்காரனா அந்த மேனேஜர்னு அர்த்தம். எல்லாவற்றையும் பார்க்குற ஒரு மேனேஜர் கூட இருக்கிறான். இவன் தப்பா செய்யறான்ற ஒரு விஷயம் யாருக்கு அறிவிக்கப்பட்டதான்? எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டதான். எஜமானுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த எஜமான் அந்த உக்கிரானக்காரனை கூப்பிட்டு, நீ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு கிளம்புப்பா அப்படின்ட்டார். அப்ப இவன் யோசிக்கிறான். அப்ப அவன் சொல்றான் அந்த விஷயம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. 3வது வசனம். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, செய்கிறதற்கும் எனக்கு பலன் இல்லை, வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளுக்கு ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. இப்போ அனுப்பிட்டாங்க. இப்போ அவன் யோசனை பண்றான், நெக்ஸ்ட் எங்க போய் ஒர்க் பண்றதுன்னு தெரியல. போய் யாருக்கிட்டனா போய் கை நீட்டுறதுக்கும் அவனுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல வேற ஏதாவது வேலை செய்யறதுக்கும் அவங்ககிட்ட என்ன இல்லை, பலன் இல்லை. அதனால இவன் என்ன பண்றான்னா, யோசிக்கிறான்னா, எஜமான அனுப்பிச்சார்ல, அதுல இருந்தே அவனுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? நீ எனக்கு உண்மையா இல்லை, வேற ஒரு ஆளுக்கு உண்மையா இருக்கிற, அதனால நீ வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவன் என்ன பண்றான்னா, அந்த ஒரு கருவை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்னா, அவங்க கீழே, அந்த எஜமானுக்கு கீழே வேலை செய்யற, அதாவது கடன் பட்டவங்களை கூப்பிடுறான். எல்லாரும் ரிசிப்ட் எடுத்துன்னு வராங்க. நீ எவ்வளவு கடன் பட்டிருக்கிற? ஒருத்தன் சொல்றான், நான் 100 குடம் எண்ணெய் வாங்கியிருக்கிறேன். உடனே அதை அடிச்சுட்டு என்ன பண்ணேன், சீக்கிரமா உட்காந்து எழுது, நான் இப்போ கணக்கு செட்டில் பண்ணணும், 50 எழுதுன்றான். இன்னொருத்தர்கிட்ட 50 வாங்கினவர்கிட்ட 30 எழுதுன்றான். ஸோ அப்போ ஏன் அந்த மாதிரி அவன் பண்றான்னா, இப்போ எஜமான விட்டு வெளியே போனா இவனை யார் ஏத்துப்பா? அந்த கணக்கு இவன் ஃபேவர் பண்ணாம பாருங்க, கம்மி பண்ணி கொடுத்தான்ல. இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ 100 குடம் நான் கொடுக்கணும், இவன் என்ன பண்ணிட்டான், கம்மி பண்ணிட்டானே, சரி அவனுக்கு தோதா இருக்குதுன்றதுனால இப்போ வெளியில போனா கூட அவன் என்ன பண்ணுவான், இவனை வச்சுக்குவான், மெச்சுக்கொள்றான்னு அந்த வசனம் அருமைதான் வருது. இப்போ இந்த விஷயம் எஜமானுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குது? 8வது வசனம் எஜமான் சொல்றாரு, அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு. இது எப்படி இது?
இப்போ அவன் என்னதான் பண்ணிக்கிறான், அந்த எஜமான் அந்த வேலைக்காரன் உக்ரானக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான், இவரு வந்து வெளியில போன்ட்டாரு, அவன் திருட்டு கணக்கு எழுதி கொடுத்துருக்கிறான். திருட்டு கணக்கு எழுதி இவரு என்ன சொல்றாரு, எப்படி செஞ்சானா, புத்தியாய் செய்தான். அப்ப புரியுதுங்களா, நம்மளுடைய கண்ணோட்டத்துல பார்த்தா அது தப்பு, நீ தப்பா வேலை செய்யற அப்படின்ட்டு வெளியில அமிச்சிட்டேன். ஆனா அவன் அவங்க கிட்ட போய் சேரணுன்றதுக்காக அவங்க கணக்கு தப்பு கணக்கு எழுதி காமிச்சோன்னு இவர் சொல்றாரு ரொம்ப புத்தியா செஞ்சேன். அப்ப என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையில சொல்ல வர்றாருன்னா, இந்த எஜமானுக்கு அவன் என்னவா தான் இருந்திருக்கிறான், உண்மையா தான் இருந்திருக்கிறான், அறிவிக்கப்பட்டது உண்மை இல்லைன்னு அறிவிக்கப்பட்டது. இவர் ஆராய்ச்சி பார்க்காம என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்ப அவன் யாரை சார்ந்திருக்கிறானோ அவங்ககிட்ட உண்மையா தான் இருக்கிறான்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அவர் சொல்றாரு, நீ ஒரு நல்ல ஆளு தான். புரியுதுங்களா, இந்த விஷயம் புரியுதா? அவன் யாருக்கு கீழே இருக்கிறானோ அவங்கள தான் பிடிச்சிக்கிறான். ஏன்னா பிழைப்பு யாரால, அவங்களால தான். அவனுக்கு கிளியரா தெரியும், எஜமானால தான் எனக்கு பிழைப்பு, எஜமான தான் நான் பிடிப்பேன், வேற யாருக்கிட்ட பிடிக்க மாட்டேன். ஒருவேளை என்னை பத்தி தப்பா இடப்பட்டாலும் நெக்ஸ்ட் இன்னொரு எஜமானுக்கிட்ட போறதுக்கு அவன் என்னதான் பண்றான், அவனுக்கு தோதுபடுற மாதிரி அவன் விரும்புற மாதிரி தான் வாழ்றத அங்க பாக்குறோம். இப்போ இதை வச்சு அவரு என்ன சொல்றாருன்னா, எஜமான் அவனை மெச்சிக்கொள்றாரு. இந்த ஒரு உவமையை அப்படியே சொல்லிட்டு இயேசு சொல்லும் போது 9வது வசனத்துல ஒரு விஷயத்த சொல்ல, இது அப்படியே சொல்லிட்டே வந்துட்டு 9வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களுடைய நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேன்பா, நீ செத்த பிறகு எங்க போவ, நித்திய வீட்டுக்கு போனோம். நித்திய வீட்டுக்கு போனோம்னா இங்க எஜமானன், இந்த உக்ரானக்காரன் எப்படி இந்த எஜமான பிடிச்சானோ அப்படி நீ எதை பிடிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை பிடிக்கணும்னா இப்ப இருக்கிற அநீதியான பொருட்களை இந்த உலகத்துல யாரை சம்பாதிக்கணுமா, சிநேகிதரை சம்பாதிக்கணும். ஏன் சொன்னாரு, ஏன்னா பரலோகத்துல ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துல என்ன ஆகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்ப நம்ம யாரதை குஷிப்படுத்தணும், பரலோகத்தை குஷிப்படுத்தணும். பரலோகத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மாதிரி நடந்தா தான் இந்த பூமியில அதுதான் அதை சார்ந்து வாழ்றது. புரியுதுங்களா? அப்போ இதை சொல்லிட்டு இதுக்கு இப்படி உள்ளவர்களா மாறணும்னா உண்மை வேணும் அப்படின்றத இயேசு அங்க வந்து அப்படியே தெளிவா சொல்லிட்டு வர. 10வது வசனத்துல இருந்து 10, 11, 12 வாசித்தீங்கன்னா இந்த 3 வசனத்திலையும் 3 விதமான உண்மையை குறிச்சு பேசுறாரு. 3 காரியத்துல 3 விதமான உண்மையை குறிச்சு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுறதை நம்ம தெளிவா போட முடியும். அப்போ அந்த நித்திய வீட்டுக்கு, அது ERV ரொம்ப அருமையா இருக்கு, ஈஸி டு ரீட் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறத வாசிக்கிற பாருங்க. நித்திய வீட்டுக்கு சிநேகிதரை சம்பாதிக்க, அதாவது தேவனுடைய நட்பை காப்பாற்றி கொள்ள உலக பொருட்களால் பரலோகத்திற்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுமா. எவ்வளவு அருமையா வருது, தேவனுடைய நட்பை காப்பாற்றி கொள்ள உலக பொருட்களால் பரலோகத்திற்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற காரியம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இதான் வாழ்வாதாரம், இதுதான் நம்மளை காப்பாற்றும், இதுதான் நித்தியம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது நித்தியம் இல்ல. எதுதான் நம்மளுக்கு நித்தியம், நம்ம மாளும் போது பரலோக ராஜ்யத்துக்கு அதுதான் நித்தியம். அப்ப என்ன சொல்றாரு, உங்களுடைய உண்மை இந்த பூமிக்குரியதா இருக்கக்கூடாது, எதற்குரியதா இருக்கணும், பரலோகத்துக்குரியதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான உண்மையை குறிச்சு அங்க சொல்றாரு. இந்த 3 உண்மை நமக்குள்ள வேணும்னு சொல்லி சொல்றாரு. முதலாவது ஒரு உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தாரு. எதுக்கு உண்மையா இருக்கு சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தார். ஆக்சுவலா அந்த வார்த்தை கொஞ்சத்துல உண்மையா இருன்ற வார்த்தை 2 இடத்துல வருது. லூக்காவை விட்டீங்கன்னா அது 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் இருக்கா, 19, 13. அப்புறமா இருங்க, மத்தேயு 25:20, அதாவது லூக்கா 19:13, மத்தேயு 25:20. இதுல வந்து என்ன சொல்லப்பட்டதுன்றத சொல்லிடுறேன். 19ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல இதே மாதிரிதான் ஒரு உவமை சொல்றாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ராத்தால் திரவியத்தை ஒரு எஜமான் தூரதேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேரை கூப்பிட்டு என்ன பண்றான், தன்னுடைய திரவியத்தை கொடுக்குறானா. கொடுத்து நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இதை சம்பாரிச்சு வைங்க அப்படின்னு சொல்றான். ஒருத்தனுக்கு 5 கொடுக்குறான், இன்னொருத்தனுக்கு 3 கொடுக்குறான், இன்னொருத்தனுக்கு 1 கொடுக்குறான். அது எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, 5 கொடுத்தவன்
10 மாத்தினா, 2 கொடுத்தவன் 4 மாத்தினா, 1 கொடுத்தவன் புதைச்சு வச்சுட்டான். அதே மத்தேயுல வரும்போது 25 வரும்போது தாளந்துன்னு வரும். லூக்கா 19 அதிகாரத்துல ராத்தல்னு வரும். மத்தேயு 25 அதிகாரத்துல 20 தாளந்துன்னு வரும். அங்க 3 பேரை கூப்பிட்டு ஒரு எஜமான் என்ன பண்றாரு, தாளந்து கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு 5 கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு. 1 கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான், புதைச்சு வச்சுட்டான். இது நம்ம இந்த தாளந்துன்னா என்ன, ராத்தல்னா என்ன? ஏன்னா இந்த 2 உவமையில தான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை என்னுடைய சமாதானத்துக்குள் பிரவேசி, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை நான் அதிகாரியா மாத்துவேன்னு இங்க 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதே டைலாக, அதே சத்தியத்தை அங்க சொல்றாரு. லூக்கா 19 அதிகாரத்துல சொல்றாரு, 25 அதிகாரத்துல சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, அப்ப ராத்தல்னா என்ன, தாளந்துனா என்ன அப்படின்னா, ராத்தல் அந்த ஒரு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல வந்து பாருங்க. ராத்தல்னா லூக்கா 19:13 வாசிங்க. எனவே அவன் தனது வேலைக்காரர்களில் 10 பேரை அழைத்தான். அவன் ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் ஒரு பை நிறைய பணத்தை கொடுத்தான். என்ன கொடுத்தான், பை நிறைய பணம். அதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல இருந்து ராத்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மத்தேயு 25:20 வாசிங்க. 5 பை பணம் பெற்ற வேலைக்காரன், 5 பை பணம் பெற்ற வேலைக்காரன். இதுதான் தாளந்துன்றாங்க தமிழ்ல. புரியுதுங்களா? அப்ப தாளந்துன்றதும் ராத்தல்ன்றதும் எதை தான் குறிக்குது, பணத்தை குறிக்குது. பணத்தை குறிச்சு பேசும் போதுதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு தேவன். இயேசு கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன அநேகத்துக்கு அதிகமா இருக்கும். இப்போ பணத்தை குறிச்சு, பணத்துல எப்படி உண்மையா இருக்கணும், புரியுதுங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பணத்தில் எப்படி உண்மையாய் இருக்க வேண்டும். முதலாவது பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பணம்னா என்ன, நம்ம கையில இருக்குது பணம், நம்ம சொல்றோம் பணம்னு போட்டிருக்கோம். அந்த பணத்திலே போட்டிருக்குது இது யார் கையில இருக்குதோ அது அவங்களுக்கு சொந்தம். நான் இது யாருக்காவது கொடுத்தா அது போட்டு அப்படித்தானே போட்டிருக்குது. அதுல இது யார் கையில இருக்குதோ அது நமக்கு சொந்தம். இது உலக பிரகாரமா பணத்துக்கு கொடுக்குற டெஃபினேஷன். ஆனா பணம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேதம் வித்தியாசம். ஏன்னா இது பூலோகம், அது பரலோகம், ரெண்டுத்துக்கு ரொம்ப வித்தியாசம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பணம்ன்றது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையாளுகிற விதத்துல உண்மை இல்லை. கிறிஸ்தவர்கள் பணத்தை கையாளுகிற விதத்துல உண்மை இல்லை. அப்ப பணம்னா என்ன? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார் இல்லையா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த பலன் இருக்கு பாருங்க, அதுதான் பணம். அப்போ பணம் என்பது கர்த்தருடைய பலன். ஏன்னா அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, 17வது வசனம் வாசிங்க. உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. என்ன சொல்றது? என் சாமர்த்தியமும் என் கைபலனு அப்படின்னு எங்க சொல்லக்கூடாதான், இருதயத்துல. அப்போ இது பணம்ன்றது இந்த உலகத்துல ஒரு முக்கியமான காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது பணம் என்பது தேவனுடைய பலன். எப்படி பணத்தை வச்சு எது வேணாலும் சாதிக்க முடியுமோ, தேவனுடைய பலத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்போ இந்த தேவனுடைய பலன் தான் நமக்கு பணத்தை கொடுக்குது. பணம் தன்னால வரல. உலகத்தான கேட்டா அவன் சொல்லுவான், இது நான் சம்பாரிச்சுது, இது எந்து அப்படின்னு பல விஷயத்த சொல்லுவான். ஆனா கிறிஸ்தவர்கள் கையில பணம் சம்பாரிச்சு வருதுன்னா அது தேவனுடைய பலன். அது தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் இல்லாம நம்ம கையில என்ன வரல, பணம் வரல, ₹1 கூட வரல. நல்லா புரிஞ்சுங்க. இது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கை பலன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பெருமை அடிச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா அது தேவனுடைய பலன். அந்த பலன் இருந்ததுனால தான் உங்க கையில பணம் இருக்குது. விளங்குதுங்களா? அப்போ இப்போ பலத்தை கொடுக்குறாரு. பணம் எல்லார் கையிலையும் இருக்குது. இந்த பணம் வந்தா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கும் தேவனை வந்து சங்கீதம் 128:2, சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாத்தீங்களா? இப்ப கையின் பிரயாசம்ன்றது வேலை செய்யறதுனால தான் அந்த வேலை செய்யறதுக்கு எது தேவையா இருக்குது, பலன்.
பலன் மூலமா நமக்கு பணம் கிடைச்சிருக்குது. இப்போ இந்த கையின் பிரயாசம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு என்ன உண்டாயிருக்குமா? பாக்கியம் நன்மை. இந்த பாக்கியம்னா என்ன, நன்மைனா என்னன்னு மூல மொழியிலிருந்து எடுத்து பார்க்கும்போது, பாக்கியம் என்பது உயர்வு, நன்மை என்பது வேதனை அற்ற நிலை. நன்மை என்றது என்னது? வேதனை இல்லாதது. அப்போ கையின் பிரயாசம், பணம் நம்ம கையில இருந்தா ரெண்டு விஷயம் வரணும். ஒண்ணு உயரணும், இன்னொன்னு வேதனை இருக்கக்கூடாது. இதான் வேதத்தின் கோட்பாடு. ஒரு மனுஷனுக்கு பணம் இருந்தா அந்த பணம் அவனுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உயர்வை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வேதனைய கொடுக்க கூடாது. ஸோ இந்த நிலைமையில தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதா அந்த பலனை வச்சு அதன் மூலமா அந்த பணத்தை கொடுக்குறாரு. சரி, இப்போ வாழ்க்கை இப்படி இருக்குதா? கையில பணம் பெற்ற பிறகு நம்ம இருக்குதா அப்படின்னா, பணத்துக்கு ஒரு சாபம் இருக்குது. பணத்தோட ஆசீர்வாதம் தான் கையில இருந்தா பாக்கியம், நன்மை, உயர்வு, வேதனை இல்லாதது. கர்த்தருடைய பலனாகி அந்த பணத்தை கையில வச்சிருந்தா அது கிடக்கும். ஆனா அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணா என்ன ஆயிடுது? சாபமும் வருது. அந்த சாபம் எப்படி இருக்குமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 33வது வசனம். உபாகமம் 28:33. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் பலனையும் வந்துச்சு பாருங்க. பிரயாசத்தின் பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். யாரா? அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும். சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் என்ன அர்த்தங்க? தலை காட்ட முடியலங்க வெளியில சொல்றல்ல, அதுதான் அது. ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். அடங்கப்பா, நொறுக்கப்பட்டும் இருப்பாய். எது? இந்த பணத்தை சரியா கையாடலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 5:10. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். யாரு திருப்தி அடைவாரா? அந்நியர். அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியருடைய வீட்டில் சேரும். பலன் எங்க போயிடுது? இப்போ புறஜாதியாரின் வீட்டுல போறது. போதா? வட்டியா இஎம்ஐயா எல்லாம் சேர்த்து என்ன பண்றான்? எல்லாம் அந்நியரும் அந்நிய ஜனமும் புறஜாதியர்கிட்ட தான் என்ன பண்ணுது? போகுது. அப்போ வருமானம், கையில இருக்கிற வருமானம் என்ன ஆகுதான்? அது எப்படிப்பட்ட ஒரு சாபமா மாறுது? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். திரளாய் விதித்து கொஞ்சமாய். ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க, முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கடைசியில வருமானம் கொஞ்சமா அறுத்துட்டு வந்து நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. என்னவா? சாப்பிடுறோம், ஆனா திருப்தியா என்ன பண்ணல? சாப்பிட முடியல. எல்லாம் சிக்கன் பர்கர் அது இது ஆசைக்குது, ஆனா இட்லி சாம்பார் தான். வேற குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஜோலி முடிஞ்சது. கூலியை சம்பாதிக்கிறவன் எதுல போடுறானா? பொத்தல் பை, ஓட்டப்பை. சம்பாதிச்சிட்டாங்க, இது என்னுடைய சம்பாதனைங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போறாங்கன்னு சொல்லிட்டு பேக்ல போடுறாரு. பேக்ல என்ன இருக்குது? பெரிய பொத்தல். போச்சு, சாபம். பணத்தை சரியா கையாடலைன்னா இது சாபம். அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, பணத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்குது. வேதத்தின் அடிப்படையில ஒரு மனுஷன் மாறும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆமென், செய்வதெல்லாம். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதன் பிரகாரம் தான் நீங்களும் நானும் இருக்கணும். ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சவங்களுடைய அடையாளமே இதுதான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப பணத்தை எப்படி கையாளணும், எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, முதலாவது பார்த்தோம், பணம் தேவனுடைய பலன். அந்த பணமாகிய தேவனுடைய பலத்தை அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது.
என்ன பண்ணக்கூடாது? பாவ சந்தோஷத்துக்கு சம்பாரிச்சிட்டேன், கையில் இருக்குது, போய் ஒரு சரக்கு வாங்குறேன், போய் இதை வாங்குறேன், அதை வாங்குறேன்னு உங்கள் கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் வேறு விதமாக உலகத்து காரியத்துக்கு பயன்படுத்தினா, இப்போ பார்த்தோம் பாருங்க 3 வசனமோ வாழ்க்கையில் சூப்பராக பழிக்கும், தங்கு தடை இல்லாமல் பழிக்கும். யாரும் தடை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம், பெரிய பைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி அது அழகா எந்த தடையும் இல்லாமல் ஓடும். அப்போ அநித்தியமான காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? உங்கள் சம்பளத்தை, உங்களுடைய பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒரு சிலர் ரொம்ப ஞானவான்கள். நான் குடிக்க மாட்டேங்க, அவங்க குடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நான் குடிக்க மாட்டேன், மற்றவங்க குடிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துட்டேன். அதுவும் மிஸ்யூஸ் பண்ணுறது தான். உன் காசை இன்னொருத்த குடிக்கிறதுக்கு நீ கொடுத்தினா சாபம். இன்னொருத்தர் கொடுத்தாலும் சாபம். அது எந்த இதுவா இருக்கட்டும். சின்னது தாங்க ஒரு பாக்கு, சின்னது தாங்க ஒரு சின்ன விஷயம், ஒரு சிகரெட்டு சின்னது தான். அதுனாங்க ஒரு 10 ரூபா இருக்குங்க, 15 ரூபா தாங்க. சாபம். நோ காம்ப்ரமைஸ். சத்தியம் எப்படின்னா இருபுறமும் கருக்குள்ளது. நீ பணத்தை நீ இப்படி பயன்படுத்தினா 3 வசனமும் வாழ்க்கையில் படிக்கும். பொத்தல் பை தான், ஞாபகம் வச்சுங்க. புரியுதா? இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க, நல்ல ஜென்யூனானுங்க. ஆனால் கடன் வாங்கி சுற்றுலா போவாங்க. கடனை வாங்கிட்டு அப்படியே அப்படியே ஊர் பூரா சுற்றுறது, அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் வந்து கடனில் உக்காருது. அது கூட சாபம் தான். கர்த்தர் நம்முடைய போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆதாயம்னா என்ன? ஆங்கிலத்தில் கெயின் வருது, லாபம். அப்ப எது உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அதை வச்சு வாழணும். அதை வச்சு வாழும் போது வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைவுக்கு நம்ம ஏதோ பிளான் பண்றோம், ஆனா தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பிளானே பண்ணாதப்பா, வார்த்தைக்கு கீழ்ப்படி, நிறைவு தன்னால வந்துடும். நிறைவு தன்னால வந்துடும். நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும் அப்படின்னா. இது ஒரு பணத்தை கையாளுற விதத்துல இது விசுவாசிகள் மத்தியில இருக்குது, ஊழியர்கள் மத்தியிலும் இருக்குது. பணத்தை தவறா கையாளுறது எப்படின்னா, ஜனங்க கிட்ட பயம் காமிச்சு காசு வாங்குறது, ஜனங்க கிட்ட பயம் காமிச்சு பணம் வாங்குறது. பாருங்க, ஒரு சபையில ஒருத்தர் காணிக்க போடுறாங்கன்னா அந்த சபை காணிக்க எதுக்குன்னா ஒரு தேவைக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்காக. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொருத்தனை செலுத்திட்டா கரெக்டா குத்துரு. அவன் உண்மையில பொருத்தனை செலுத்தியிருப்பான், ஆனா அவனால் கூட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கேன். இப்படி பயம் காமிச்சு ஜனங்க கிட்ட இருந்து என்ன பண்றது? அந்த பணத்தை வாங்குறது. இன்னும்லாம் இப்போ தண்டுலலாம் ஆயிடுச்சு, சபையில தண்டல்காரங்க மாதிரி ஆயிடுச்சாங்க. இந்த மிஷினரி காணிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் மிஷினரி காணிக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்றாங்க. அதுல சில உண்மை உள்ளவங்களும் இருக்கிறாங்க, உண்மையிலே ஜனங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மிஷினரிக்கு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, மிஷினரி காணிக்கன்னு வாங்கிட்டு இங்க ஒரு ஆபீஸை போட்டுட்டு, இப்போ ஒருத்தர் மிஷினரிக்காக 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அந்த மாதிரி ஒரு 30 பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், 30,000 ரூபாய் மிஷினரிக்கு வந்துடுச்சு. அந்த மிஷினரி எங்க இருக்கிறாரு? ஏதோ ஒரு மூலையில இருப்பாரு. அவருக்கு கொடுக்கறதுக்கு இங்க மனமுகந்து கொடுக்குறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பணத்தை வாங்கி இங்க நாங்க ஆபீஸ் வச்சிருக்கிறோம், இங்க நாங்க வெளியில போயிட்டு வரோம், இங்க அதை பண்றோம் இதை பண்றோம், எல்லாத்துக்கும் அதை கொஞ்சம் பாதி ஆசை பயன்படுத்திக்கிட்டு மீதம் உள்ளதை எங்க அனுப்புறாங்க? மிஷினரிக்கு அனுப்புறாங்க. அங்க மிஷினரிக்கு எவ்வளவு போகுது? சொற்பமான பணம். இப்போ இந்த மாதிரி செய்யறது நல்லதா? நல்லது கிடையாது. இதெல்லாம் நூதனமான திருட்டு சபையில நடக்குது. ஒரு தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளுக்காக என்ன பண்ணுவாங்க? பணம் கேட்பாங்க. எந்த சபையில தேவைகள் முடிஞ்சிடுச்சு, இனிமே நீங்க காணிக்கை தர தேவையில்லைன்னு சொல்லிக்கிறாங்களா? இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, முடிஞ்சிடுச்சு, இனிமே நீங்க அதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, காணிக்கை தராதீங்க சொல்றாங்களா? சொல்றது இல்லை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூதனமான திருட்டு. இதெல்லாம் ஊழியர்கள் லெவல்ல, ஊழியத்தின் லெவல்ல பணத்தை தவறாய் கையாளுவது. பணத்தை என்ன பண்றது? தவறாய் கையாளுவது. அப்போ இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மேதாவிகள், அவங்களெல்லாம் எப்படின்னு சொல்றது இல்லை, நிறைவை மறுதளிக்கிறவர்கள். நிறைவை மறுதளிக்கிறவர் எப்படின்னா, நல்லா இருப்பாங்க, லக்ஸுரியா இருப்பாங்க, நல்ல லக்ஸுரி, நல்ல காரு, நல்ல ஊழியம், நல்ல அதுவா இருக்கும். ஆனா அக்கௌண்ட்ல 1 பைசா கூட இல்லைன்னு போய் சொல்லுவாங்க. பாத்தீங்களா நிறைவை? ஏன்? நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா அந்த நல்லா இருக்கிறத கூட நாங்க நல்லா இல்லை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. இது கூட என்னது? பணத்தை தவறா கையாளுறது.
பிரச்சனை என்னன்னா, பணத்தை கையாளுறது அவங்க கேட்குறாங்க, அதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பணம் அவங்க கையாளுற விதம் சாபம். ஆனா இந்த மாதிரி ஆளுக்கு நம்ம கொடுத்தாலும் அதுவும் சாபம். புரியுதா? அதுக்குதான் இவ்வளவு டெமோ பண்ணி காட்டுறேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாலும் அதுவும் சாபன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாவ சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவது எப்படி? புரிஞ்சுதுங்களா? பணம்ன்றது தேவனுடைய பலன். அந்த தேவனுடைய பலமாகி அந்த பணத்தை நம்ம அநித்தியமான பாவ காரியங்கள் யூஸ் பண்ணா நம்முடைய வாழ்க்கையில என்னதான் வருது? அந்த சாபம் வருது. இப்ப சாபம் எப்படி வருது அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்த்தோம். எந்தெந்த விஷயத்துல நம்ம பணத்தை மிஸ்யூஸ் பண்றோம், எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பாவத்தை பணத்தினுடைய சாபத்தை நம்ம ஆசீர்வாதமா மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ இதுல வச்சு பார்க்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன கொடுக்க கூடாது? வேதனைய கொடுக்க கூடாது. அதுதான் அந்த கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் வரக்கூடிய ஐஸ்வர்யம் நம்மளுக்கு என்ன கொடுக்காது? வேதனைய கொடுக்காது அப்படின்னு தெளிவா இருக்கு. இப்போ கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னா நம்ம எல்லாருமே ஊழியக்காருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. கர்த்தருக்கு நீ காணிக்கை குத்தினா நீ ஆசீர்வதிப்பாரு. பெரிய துர்போதனை, சபையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய துர்போதனை. கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பார் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. கர்த்தர் கொடுத்தா ஆசீர்வதிப்பாரு. ஆனா இதன் மூலமா தான் நீ ஆசீர்வாதம் பண்ணணும்னா அப்புறம் கிருபை எதுக்கு? ரட்சிப்பு எதுக்கு? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தியாகம் எதுக்கு? அதெல்லாம் நம்மள ஆசீர்வாதமா வைக்காதா? நம்ம கொடுக்குற பணத்தினால நம்ம ஆசீர்வாதமா இருப்போமா? இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லை, இதை யோசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கொடுத்தா ஆசீர்வாதம்ட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு போய் அங்கே கொட்டி சாபத்தை வாங்கிக்கிறது. முன்னாடி பார்த்தோமே இந்த 3 சாபமும் அங்கேயும் போது இங்கேயும் வருது. சிலர் நல்ல நிறைவா இருப்பாங்க, எல்லாம் நிறைவா இருக்கும், ஆனா அங்க வேதனை இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறது ஆசீர்வாதம், வேதனை என்ன பண்ணாது? கூட்ட மாட்டார். அதுதான் கர்த்தர் கொடுக்குறது. அப்போ தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல தூக்கி அள்ளி அள்ளி இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வரும் யாருக்கு வரும்னா நீங்க கொடுக்குற ஆளுக்கு வரும், உங்களுக்கு வராது, அவங்களுக்கு வரும். அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்? கொடுக்குற விதம் ரொம்ப முக்கியம். 4 காரியத்தை வேதம் தெளிவா கற்றுக் கொடுக்குது. அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரணும். முதலாவது தேவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம். அதான் மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது தேவனுக்கு கொடுக்கணும்ன்றது என்னன்னா, உங்கள் வருமானத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல என்ன இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கறது இருக்கணும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட். எங்க வீட்டில் நாங்கள் டைரி போட்டு குடும்ப கணக்கு எழுதுவோம். எவ்வளோ வருது, எவ்வளோ பண்றோன்னு ஒரு மாதத்துல. அதுல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அது வருதோ வரலையோ ஏதோ ஒன்று முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிடுவோம்? அது வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட். ஆனா நம்ம அப்படி கிடையாது. எடுக்கும் போதே இது இவனுக்கு குத்தலாம், அவனுக்கு குத்துடலாம், இது இங்க பண்ணிடலாம், அங்க பண்ணிடலாம். அப்ப அப்படி அங்க என்ன ஆகுது? புரியுதுங்களா? முதலிடம் இல்லை, தேவன் எதிர்பார்க்கறது முதலிடம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவருக்கு வேணும். ஏன்னா முதற் பலன் கர்த்தருடையது. அவர் அதை எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, எதிர்பார்க்கிறார். ஏன்னா பலன் அவர் தானே கொடுத்தாரு, சம்பாதிக்கிறதுக்கு பலன் அவர் தான் கொடுத்தாரு. பலனை கொடுத்து பலன் மூலமா வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் முதல்ல நீ அவர் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப முதல்ல கொடுக்கணும்னு முதல்ல என்ன பண்ணோம்? தீர்மானம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி தசம பாகம் அப்படின்னு சொல்றாங்க. தசம பாகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க? தசம பாகம் கொடுக்கலான்றாங்க. இன்னொரு தரப்பு தசம பாகம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அது பெரிய விஷயம். நான் உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தசம பாகம் யாருக்கு கொடுக்க சொன்னாரு? பழைய ஏற்பாடுல லேவியனுக்கு கொடுக்க சொன்னார். ஏன்னா 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படணும்ன்றதுக்காக அப்படி கொடுத்துட்டாரு.
இந்த 11 பேரும் சம்பாதிப்பாங்க, இவன் சம்பாதிக்க மாட்டான். லேவி கோத்திரம் சம்பாதிக்காது. அப்போ அவனுக்கு வருமானம் வேணும்ல, அவன் வருமானம் வேணுன்றதுக்காக 10ல் 1 பங்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இப்போ 10ல் 1 பங்குனும் போது ஒரு கோத்திரத்திலும் 10 சம்பாதிச்சாங்கன்னா 11 பேர் கொடுத்தாங்கன்னா இவருக்கு எவ்வளோ வந்துடும், எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன வருது, தசம பாகம் வருது. இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எல்லாரும் கேட்குது, அது ஒரு தரப்பு கூட்டத்தார். அவங்க என்னன்னா லேவியர் இருக்கிறாங்களா? ஆக்சுவலாக லேவியர் யாரு? லேவியரை எதுக்காக அழைச்சாரு சொல்லுங்க? ஆசாரியர். இப்போ ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணா, ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கிற விஷயம் இருக்குது பாருங்க. அதனால தான் இயேசு கிளியரா சொன்னாரு, ராயனுக்குரியத ராயனுக்கு கொடு, லேவியனுக்குரியத லேவியனுக்கு கொடு, தேவனுக்குரியத தேவனுக்கு கொடு, ராயனுக்குரியத ராயனுக்கு கொடு. அப்போ தேவனுக்கு கொடுக்கணும்ன்றத சொல்றாரு, கொடுக்கணும்னு சொல்றாரு. அது எவ்வளவுன்றத நான் இது பண்ணல, தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அது எவ்வளவு எதுன்றத நம்ம டிக்ளேர் பண்ணல, தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா கொடுக்கறது நல்லது, தசம பாகம் நல்லது, கொடுப்பது நல்லது. ஆனா கொடுக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குது, அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அது அப்ப முதலாவது உங்களுடைய பணம் சாபத்துக்குரிய பணம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுடைய வருமானம் எதுவா இருந்தாலும் அதை முதல்ல தேவனுக்குன்னு பிரிக்கணும். தேவனுக்குன்னு முதல்ல பிரிக்கணும். ரெண்டாவது அதை மனப்பூர்வமா உற்சாகமா பிரிக்கணும். எப்படி பண்ணணும்? மனப்பூர்வமா உற்சாகமா கொடுக்கணும். இப்போ ஒரு 5000 ரூபாய் தசம பாகம் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன இருக்குது? ஒரு தேவை இருக்குது, ஒரு 1000 ரூபாய் தேவை இருக்குது, வேற இது இல்லை, எல்லாம் பிரிச்சிட்டிங்க. இப்போ எல்லாமே ஒரு பட்ஜெட் வாழ்க்கை தானே, எல்லாம் அதுக்கு பிரிக்கும் போது இப்போ 5000 ரூபாய் அதுக்கு போட்டோம், இதுக்கு ஷார்ட் வந்துடுச்சு. ஐயோ என்னப்பா பண்ணுறது, இதில் கை வைக்காத இது என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது பாஸ்டருக்கு லாபம், உங்களுக்கு லாபம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணுமா, மனப்பூர்வமாய் உற்சாகமாய்னா இந்த 5000 ரூபாயில இந்த பிரசங்கமே நிறைய பேருக்கு பயங்கர பிரச்சனை தான் ஆகுங்க. ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு இந்த பிரசங்கம். வந்த பார்த்துக்கலாம். 5000 ரூபாய் எடுத்து என்னால் கொடுக்கறதுக்கு ஒரு மன கஷ்டத்தோட நான் கொடுக்கறத விட என்னால் 3000 ரூபாய் சந்தோஷமா கொடுக்க முடியும்னா அதை கொடுங்க, அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஏன்னா இஸ்ரவேலர்கிட்ட ஒரு பெரிய ஒரு கட்டளை வச்சார், அது யாத்ராகம புஸ்தகத்துல பார்க்கலாம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கு. எல்லாருக்கிட்டையும் வாங்கல, தேவனை சொல்லிதான் அனுப்புறாரு. எப்பா மனப்பூர்வமா கொடுக்குறவன், உற்சாகமா கொடுக்குறவங்க கிட்ட மட்டும்தான் வாங்கு, மற்றவங்ககிட்ட எல்லாம் கொடுக்காது. ஆனா மனப்பூர்வமா என்ன பண்ணாங்களா ஜனங்க, கொடுத்ததுனால தான் தேவனுடைய ஆலயம் அங்க கட்டப்படுறத அங்க பார்க்கணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். எங்க நியமிக்கணுமா கொடுக்கறதுக்கு? மனதுல நியமிக்கணும், மனதுல நியமிக்கணும். ரொம்ப முக்கியம். நியமிச்சுதான் என்ன பண்ணோம் கொடுக்கணுமே தவிர கணக்கு போட்டோம் மற்ற காரியத்தை இதெல்லாம் பண்றது. இது எப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்ற இந்த சத்தியம், இந்த பணத்தை நீங்க கையாளும் போது கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நிச்சயமா ஆசீர்வாதம். இதுதான் சத்தியம், பணத்துக்குரிய வேத சத்தியம் இதுதான். அப்ப முதலாவது வர வருமானத்துல தேவனுக்குன்னு எடுத்து வைக்கணும், முதல்ல பிரிக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு. ரெண்டாவது மனப்பூர்வமாகவும் உற்சாகமா கொடுக்கணும். மூணாவது தவறாமல் கொடுக்கணும். என்ன பண்ணோம்? தவறாம கொடுக்கணும். ஒரு மாசம் கொடுத்துட்டு ஒரு மாசம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஆனா தான் சொல்ல நியமி, இருதயத்துல நியமி. என்னால மாசமோ எல்லாம் கரெக்டா என்னால இவ்வளவு கொடுக்க முடியுமா? 100 ரூபாய் கொடு, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். 100 ரூபாய் கொடு. உன் பணத்தை கர்த்தர் ஒன்றும் பண்ண போறது இல்லை. உன் பணத்தை வாங்கிதான் பரலோகத்துல ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்த பணத்தினால ஊழியம் தான் ரொம்ப முக்கியம். ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அதான் தேவனுடைய ராஜ்யம். சரியா? அப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்ணோம்? தவறாமல் ரெகுலரா கொடுக்கணும். அதை நம்ம கரெக்டாக தீர்மானம் பண்ணி கொடுக்கணும். மூணாவது, முன்னாடி பார்த்தோம், முதலாவது தேவனுக்கு பிரித்தெடுக்கணும். ரெண்டாவது மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கணும். தொடர்ந்து கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்?
கொடுக்குற விதமும் இருக்குது. யாருக்கு கொடுக்கணுன்றது அந்த விதமும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் யாராவது மன உருக்கமாக பேசிட்டா ஒன்று தூக்கி போட்டுருது. எவ்வளோ பேர் அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டு கூட பார்த்தேன். ஒரு பாஸ்டர், கஷ்டப்படுற பாஸ்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் அவர்கிட்ட ஒரு ரெண்டு அம்மாங்க சொல்லுதுங்க, ஐயா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், காணிக்க தரையா, ஒரு காரியம் முடிஞ்சுச்சுன்னா 10,000 ரூபாய் உனக்கு தரையா அப்படின்னு. ஒரு பாஸ்டர் கொஞ்சம் குதூகலமாயிடுறாரு, உண்மையில கஷ்டப்படுற பாஸ்டர். அப்புறம் அவர் போறாரு. போனால் அந்த 2 பேர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து போனால் அந்த 2 பேரும் அழுகுறாங்க. என்னன்னா, டிவியில் ஒரு அம்மா சொல்லிச்சு, ஃபாரின்ல போச்சான், அங்கே தங்குறதுக்கு கூட இடம் இல்லையா, வீடு இல்லையா, கார் இல்லையா, அதனால நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுக்குறது என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு கொடுத்துட்டேயான்னு இவர் பாவம் அப்படியே சோகமா அப்படியே அது பார்க்கறதுக்கு ரொம்ப இது இங்கே அப்படிதான். யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்ற விஷயமே தெரில. ஆக்சுவலாக ரொம்ப லாங்காக போகிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிறவனுக்கு கொடுக்கக்கூடாது. அது தன்னைத்தானே பெருமை பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பார். அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பார் சொல்லுங்க? ஆமா, ஒரு மாதிரியா இருப்பார். இப்போ இதுக்கு என்ன காரணம்? அவர் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? நம்மளே காணிக்க குத்தி கெடுத்துட்டோம். புரியுதா? எல்லாம் ஆட்டம் பாட்டம், ஒரே கொண்டாட்டம். எங்கிருந்து வருது பணம்? எங்கிருந்து கொடுக்குறாங்க? எத்தனை ஏழை விதவைங்கள்லாம் கொடுக்குற காணிக்க, எத்தனை குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஆனா சபைக்கு கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு கொடுக்கும்போது அப்படி நிறைவா கொடுக்குறாங்க. அதை வச்சு என்ன பண்றது, விதவிதமா ஷூ, விதவிதமா வாட்சி, விதவிதமான பேண்ட் சட்டை போட்டுன்னு டான்ஸ் ஆடுறது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம், காணிக்க எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிறவனுக்கு கொடுத்தா அந்த காணிக்க பொத்தல் போய் தான், ஞாபகம் வச்சுங்க. 2வது, ஐஸ்வர்யவானா இருக்கிற ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது. ஐஸ்வர்யவானா இருக்கிற ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்க தெருவிலேயே, உங்க சபையிலேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் போறாரு, அவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் போறாரு. ஆனா அவருக்கு சப்போர்ட் இருக்கு, இவருக்கு சப்போர்ட் இல்லை. அவருக்கு திராணி இருக்கு, இவருக்கு திராணி இல்லை. அப்ப நம்ம யாரை சப்போர்ட் பண்ணோம்? மெய்யான தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற உண்மையுள்ள ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கொடுக்குற பணத்தை அவன் தவறான விதத்துல பயன்படுத்தினான்னா அந்த தவறுக்கு நம்மள உடனே ஆகிறோம். இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒரு 30 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தேன், 30 பேருக்கு பிரியாணி ஆக்கி போட்டேன் அப்படின்னு கேட்டோம். நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? பா எவ்வளோ பெரிய மனசுல, 30 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, 30 பேருக்கு ஒருத்தருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, 5,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. யாருங்க அவருங்க? அவங்க அல்கொய்தா தீவிரவாதிங்க. அது நல்லதா? அப்ப நான் யாருக்கு கொடுக்குறேன்? புரியுதுங்களா? புரிஞ்சுங்க. உங்கள் பணத்தை கையாளுவது இதுல உண்மையா இருக்கணும். அதுதான் சொல்றாரு இயேசு, கொஞ்சத்துல உண்மையா இரு, அநேகத்துல உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். உன் பணத்தை நம்ம நேர்த்தியா என்ன பண்ணணும், செய்யணும். 3வது முக்கியமான ஒரு ஆளுக்கு கொடுக்க கூடாது, துர்போதனை போதிக்கிறவங்களுக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிய ஒரு போதிக்கிறது எல்லாமே துர்போதனை. அந்த இடத்துல சிலர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தேவையில்லைங்க, நம்ம கொடுத்துட்டோமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. விதைச்சிட்டாங்க, அப்படி கொடுத்தா ஆசீர்வாதம் விதைச்சிட்டாங்க, டியூன் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாரும் நம்ம யார் எதை வேணா பேசிக்கிட்டு நான் கொடுத்துட்டு போறேங்க, கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பிரயோஜனம்? அவனுடைய துர்போதனையில நீயும் கலக்குற. ரொம்ப நிதானிக்கணும். அதனால தான் உங்கள் பணத்தை, தேவனுடைய பலமாகி அந்த பணத்தை நீங்கள் உண்மையா இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன தெரியுமா பண்றீங்க, கர்த்தருடைய பலனை ஞானமா பயன்படுத்துறீங்க. எப்படி பயன்படுத்துறீங்க? ஞானமா. அப்படி ஞானமா பயன்படுத்தி பாருங்க, அது இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இதை போட்டு அது பண்ணிட்டு இதை செஞ்சுட்டு அதை பண்ற அப்படி இப்படின்னு போட்டா ஆகாது. மெய்யான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா, ஏன்னா உண்மை உள்ள ஒரு இடத்துல தான் அவர் ஒப்புவிப்பார். உண்மை உள்ளவனுக்கு தான் ஒப்புவிப்பாரு தவிர உண்மை இல்லாதவன் கையில என்ன பண்ணுவாரு, கொடுக்கறது இல்லை. ஏதோ வந்தது கொடுத்தா இல்ல, நிதானித்து
மனதில் நியமித்து கொடுக்கணும். அதில் பாருங்க, கலாத்தியர் 6:6 வாசிங்க. கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆக்சுவலா இது கொடுக்கணும். வசனத்தை போதிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, மோசம் போகாதிருங்கள். ஏன்? வசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்கணும். ஆனா அடுத்தது என்ன சொல்றாரு? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்னா என்ன அர்த்தம்? கொடுங்க, வசனத்தை கொடுக்கிறவனுக்கு கொடுங்க, ஆனா மோசம் போகாதிருங்க. ஏன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டாருன்னா, ஒருத்தன் தப்பா போதிக்கிறான். தப்பா போதிக்கிறது தேவனுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா நம்ம பேரை இவன் இப்படி ரிப்பேர் பண்ணுகிறான்னு நினைப்பாரு? நினைக்க மாட்டாரு அவரு பரலோகத்துல இருந்து. இப்ப அவனுக்கு நான் கொடுக்கும் போது அவனும் உபதேசிக்கிறான். புரியுதுங்களா? அதுதான் சொல்றேன், உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்கணும், அவனும் உபதேசிக்கிறான் தான். அப்ப அவன் துர்போதனை உபதேசிச்சா இப்ப அவனுக்கு கொடுத்தா மோசம் போகாதிருங்க. புரியுதுங்களா? அப்போ நாம் உண்மையா இருக்க வேண்டிய காரியத்துல முதலாவது காரியம் கொஞ்சத்துல உண்மை, அதாவது பணத்துல நாம் உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது நம்ம உண்மையா இருக்க வேண்டிய காரியம் லூக்கா 16:11. லூக்கா 16:11. அநீதியான உலக பொருள்களை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இரண்டாவதாக பார்க்கிறோம், உலக பொருள்ல உண்மையா இருக்கணும். அதாவது நம்முடைய செல்வத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய செல்வங்கள் போது நம்முடைய உலக பொருட்கள், அந்த நம்முடைய அசட்டு கூட சொல்லலாம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த கொடுத்த அந்த நிறைவுல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்ப இந்த உண்மையா இருக்கணும்னா நமக்கு இருக்கிற காரியங்கள், நமக்கு இருக்கிற பொருட்கள், அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற பொருள் எல்லாமே, நம்ம வாங்கி இருக்கிற பொருள், நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டோம், கர்த்தருடைய பலனால தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு ப்ரேயருக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஒரு வீட்டில். அப்போ போயிருந்தேன். போனால் வீடு க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியில் அந்த போர்ட்டிகோ இருக்கு பாருங்க, அங்கேயும் வெளியிலையும் ஷாமினார் போட்டு அங்கே மீட்டிங் வச்சுக்கிறாங்க. அப்போ இது வீடை க்ளோஸ் பண்ணிட்டு இதுமாரி உள்ளே வைக்கிறாங்களே, என்ன இது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப இது பண்ணிட்டா. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரு லண்டனில் ஒர்க் பண்ணுறாரு, நிறைய பொருளெல்லாம் இருக்கிறாரு, எல்லாம் என்ன இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் வீட்டுக்குள்ளே மீட்டிங் வச்சா பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டோம், ஒச்சிச்சு இதுவாகிடும். அதனால நான் என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் கூட்டம் நிறைய பேர் வராங்க. ஆனால் இடம் இல்லாதனால பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, திரும்பியே போயிடுறாங்க. ஆனால் கூட்டம் நடக்குதாங்க. அப்போ அந்த பொருளை வச்சுக்கிட்டு நீ உள்ள பாதுகாத்துக்கிறதுக்கு இல்லை, என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ நீ எதை மேன்மைப்படுத்துற? தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துறியா, பொருளுக்கு மேன்மைப்படுத்துறியா? நமக்கு இருக்கிற பொருள் நல்ல பெஸ்ட்டாக தேவனுக்கு கொடுத்துருக்கலாம், அது அவருடைய கிருபை. அதை எதுக்கு பயன்படுத்தணும்? தேவனுக்காக பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஒரு கார் வச்சுக்கிட்டா அந்த காரை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துறது நல்லது. ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தேவனுக்காக பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு முறை ஒரு ஊழியக்காரு கார் கொடுத்தாரு எனக்கு. போகும்போது சும்மா ஓட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு புது கார் தான் அது. அந்த காரை சரி வாங்கலான்னு சொல்லி ஓட்டினேன். ஓட்டும் போது அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்க, வாயிலே 2 போடலாம் போல ஆயிடுச்சு. ஏன்டா அந்த காரில் ஏறணும்னு ஆயிடுச்சு, ஏன்டா அந்த காரை ஓட்டணும்னு ஆயிடுச்சு. ரைட்டில் போங்க, ரைட்டில் போங்க, ரைட்டில் போங்க, அவன் பாருங்க லெஃப்டில் வரும், லெஃப்டில் வரும், இப்படி போங்க, இப்படி போங்க, அப்படி போங்க, இப்படி போங்க, அப்படி போங்கன்னு போட்டு அது ஒரு காமெடியில் ஒருத்தன் சொல்லுவான், ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு ரைட்டில் போயிட்டு லெஃப்டில் போன்னு அப்படி போய் விட்டுருவான் பாரு. அந்த மாதிரி என்னன்னா அவங்க பொருள், அந்த பொருள் என்ன ஆகிடக்கூடாது, எங்கேயாவது போய் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அப்படி இப்படி எப்படி எப்படி எப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம கார் கொடுத்தவங்க இருக்கிறாங்க, கொடுத்துட்டியாப்பா எடுத்துன்னு போப்பான்ட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய சகோதரர் இஸ்ரேல் கூட சரி கார் கொடுத்த புது காரு வாங்கி அந்த நாங்கள் சில இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும். பிரதர் என்ன பண்ணுவார், சாவியை கையில் கொடுத்துரு, போயிட்டு வாங்க பிரதர்னுவார். சில நேரத்தில் நான் கார் ஓட்டினா நல்லா நிம்மதியாக தூக்கிட்டு வருவார். அப்போ ஏதோ ஒரு விஷயம், அப்போ நம்ம சொல்லும் போது பிரதர் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த பொருளெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, தேவனுடைய ராஜ்யம் தான் இது. தற்காலிகமாக இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம்.
அவ்வளவுதான். அப்ப நமக்கு இருக்கிற பொருளை ரொம்ப டிபெண்டா இருக்கக்கூடாது. அதை குறிச்சு மேன்மை பாராட்டுறது கிடையாது. அதை குறிச்சு மேன்மை பாராட்டி அதை குறிச்சு பெருமை அடிச்சுட்டா அது உண்மையா இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு அந்த பொருளை. அந்த பொருளை குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரையே மேன்மை பாராட்டணும். இது கர்த்தர் தாங்க கொடுத்தாரு, இது கர்த்தர் தாங்க நடத்தினாரு, இது கர்த்தருக்காக நான் வச்சுட்டேங்க, இது கர்த்தருக்காக பண்ணிட்டேங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நல்லா மொபைல் வச்சிருப்பாங்க. அது யாருக்குன்னா கொடுக்கணும்னா அப்படி பயந்து கொடுப்பாங்க. இன்னவோ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. பார்த்துன்னுவாங்க. ஏன் அந்த மொபைலை வாங்கி இப்போ அந்த மொபைலை வேற யாராவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண? உன்னை தொட வேணான்னு சொன்னேன், ஏன் தொட்ட? வீட்டில் என்ன ஆயிடுது? சமாதான குறை வருது. பொருள் நிமித்தம் சண்டை போட்டிங்கன்னா அந்த வீட்டில் சாபமே போவாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பொருள் நிமித்தம் சண்டை போட்டால் அந்த வீட்டில் சாபம் குடி இருக்கும். ஏன் தெரியுமா? பொருள் ஒன்றுமே கிடையாது. தேவனிடத்துல நிற்க வச்சு பொருளா ஆத்மாவான்னு கேட்டால் இயேசுநாதர் கை காட்டுவார். இதுக்காக தான் நான் ஜீவனை கொடுத்தேன், இதுக்காக தான் நான் சிலுவையில் மரிச்சேன்னுவார். பொருள் ஒன்றுமே கிடையாது. அது உடஞ்சாலும் கர்த்தர் ரெட்டத்தனையாக கொடுப்பார், இன்னும் பெஸ்ட்டாக கொடுப்பார். அதனால பொருட்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. அப்படி மேன்மை பாராட்டினா அது எதுதான்? அந்த விஷயத்துல நம்ம உண்மையா இல்லை தேவனுக்கு. அப்ப எதுவுமே பெருசு கிடையாது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. பிரசங்கி 5:15. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். எப்படி வந்தான் மனுஷன்? நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். போகும்போது எப்படிதான் போறான்? நிர்வாணியா தான் போறான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஆமா, 6 லட்ச ரூபா மொபைல் வாங்கிட்டேன்னு வச்சுங்க. நான் நம்மளை பொட்டியில வைக்கும் போது அப்படியே பிரதர் தம்பி இதுப்பா வச்சு அனுப்பிச்சிருப்பா அனுப்புறீங்களா? கையில மோதிரம் போட்டுருந்தா கூட என்ன பண்றது? வரலன்னா வெட்டி தூக்குடா. ஜனங்க இருக்கிறாங்க. போகும்போது ஒண்ணுமே இல்லை. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் மரித்தாரு. ரொம்ப நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி நல்லா ரொம்ப இது பண்ணியிருந்தவர். அவர் ஒரு புறம் மரித்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் அவ்வளோ ஆட்டம் போட்டவர். நிறைய செயின் போட்டிருப்பார், நிறைய மோதிரம் போட்டிருப்பாரு. அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வராங்க. அப்படியே கழுத்து தொங்கி போயிருக்குது. அப்படியே அவரை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை கட்டினாங்க. அதான் வேதனையாகி போச்சு. போட்டு உருவி கிருவி எல்லாம் உருவி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பார்த்தாங்க. நான் முட்டா கோட் சுட்ட கூட கைட்டுருவாங்கன்னு நினச்சேன் நான். அவ்வளோ பிரயாசப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அது எடுத்து ஒன்றுமே இல்லை. நம்முடைய பொருள் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஒரு வேளை கர்த்தர் உங்களை பொருட்களால் ஆசீர்வதித்திருந்தால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பொருட்கள் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, அந்த பொருளை கொடுத்த கர்த்தர் தான் நிரந்தரம். அப்படி நீங்க நினைச்சு 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 நீங்க அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். என் பைக் வாங்கி 6 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் அந்த சாவி போடும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வண்டிக்கு எனக்கு தகுதியா கிடையாது ஆண்டவரே, ஆனா இந்த வண்டி எனக்கு கொடுத்துக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் புது பைக் மாதிரி ஓடுது. இதுதான் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்றது? கொடுக்குறது எல்லாம் அவர் கொடுத்துட்டு தான். அதனால அவரா பொருளா அப்படின்னு பார்க்கும்போது யார் தான் நமக்கு வேணும்? அவரை சார்ந்துதான் பொருள் என்னும் போது அங்க உண்மை வருது. இயேசுநாதர் தான் சொல்றாரு, அந்த செல்வத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையாய் இருக்கணும்ன்றத தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். 3ஆவதாக நாம் உண்மையா இருக்க வேண்டிய 3வது காரியம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 16:12. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? பாத்தீங்களா? 3ஆவதாக பார்க்கிறோம், மற்றவருடைய காரியத்துல உண்மையா இருக்கணும். மற்றவருடைய காரியத்துல உண்மையா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நம்ம தியானிச்சோம். அதுல முதலாவதாக பார்த்தோம், பணத்துல என்னவா இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். 2ஆவதாக நம்முடைய செல்வத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 3ஆவதாக மற்றவருடைய காரியத்துல உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம் என்ன, பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அன்பு தான். ஆதியாகமம் 1ஆவது வசனத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே அன்பை தான் பேஸ் பண்ணியிருக்கு. அன்புன்ற ஒரு விஷயம் இருந்தா பரலோகத்துக்கு ஈஸியா போயிடலாம். வேதம் அதுதான் தெளிவாக கற்றுக் கொடுக்குது. ஏன் தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். அப்போ அந்த அன்புல தான் நம்ம நிக்கணும். புரியுதுங்களா? அந்த அன்பு தான் நம்ம நிக்க வேண்டியதா இருக்குது. அதனால கிறிஸ்தவத்தினுடைய அன்பின் வெளிப்பாடு என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4:5. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4:5.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. என்னவா? பிறனுக்கானவைகளை பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அது எப்படி நம்ம கரெக்டா தமிழ்ல சொல்றது? கரெக்டா சொல்லணும்னா தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாகன்னா என்ன அர்த்தம்? நமக்காக வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், ஆனா மற்றவங்களுக்காக வாழ்றது தான் இந்த குழந்தை அனுபவிக்கிற சிரிப்புள்ள வாழ்க்கை. புரியுதுங்களா? மற்றவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை. 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதுதான் இயேசுவினுடைய சிந்தை. தனக்காக இல்ல, மற்றவங்களுக்காக வாழ்றது. இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. இது எங்க இருக்கணுமா? நமக்குள்ள இருக்கணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, நானும் அந்த லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்படியே ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணேன். இயேசு எங்கேயாவது எப்போவாவது தனக்காக ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறாரா, தனக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறாரா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் பின்னாடி வந்த 12 பேருக்கு தான் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அதுல ஒருத்த காட்டி கொடுத்தான் பாருங்க, காட்டி கொடுத்தவனுக்கும் வாங்கி கொடுத்துக்கிறாரு எல்லாமே. போற இடத்துல எல்லாம் ஒரு இடத்துல சொல்றாரு, அவர்களுக்கு கொடுங்கள்ன்றாரு, அவர்களுக்கு கொடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தனக்காக என்ன பண்ணிக்கல, வாழல. உடனே நீங்க கேட்கலாம், அதுக்கு நாங்க இயேசு கிறிஸ்துவ மாற முடியுமா? இயேசு கிறிஸ்துவ போல மாறணும் இல்லை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றோம். அந்த அன்பை நிலை காமிச்சு நம்ம பேசுற வார்த்தை செய்யறத விட்டுருங்க, அது வந்தா எல்லாருமே செய்வோம். ஆனா ஒருவர் மனம் ஒருவர் புண்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாங்க. எனக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல, அவங்களுக்கும் பிடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா தப்பு. அது எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்குதுங்க அப்படின்றதும் தப்பு. விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிக்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்கள நமக்கு பிடிக்கணும். ஹலோ, புரியுதா? எனக்கு பிடிக்காத விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னா கூட அவங்களுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? பிடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன ஆகணும்? டியூன் ஆகணும். அதுக்குன்னு அவங்க பண்ற அநியாய அக்கிரமத்துக்கெல்லாம் டியூன் ஆயிடாதீங்க, அது தப்பு. நற்காரியங்கள், புரியுதுங்களா? தேவனுடைய காரியங்கள். ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகணும். அவன் பக்தி விருத்தி உண்டாகி அவன் என்ன ஆகணும்? கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகணும்? நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால தான் பாருங்க, எபேசியர் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாருடைய இருதயத்துல யார் இருக்கா? பேசுற விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினாலதான் கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வாசமா இருக்கிறாரு. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. என்னவா? இப்போ நான் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசத்துக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அன்புல வேரூன்றணும். அன்புல வேரூன்றி இருக்கணும். அன்புன்னா என்ன சொல்லுங்க? அன்புன்னா என்ன? சூப்பராப்பா. அன்புன்றது அதான் அது தேவன் அன்பு. ஆனா மோஸ்ட்லி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா சுபாவம்னு நினைச்சுக்கிறோம். சுபாவத்துக்கு அன்புக்கு வித்தியாசங்குது. ஏன்னா மனிதனுக்குள்ள சுபாவம் அன்பு. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாதான் உன் மேல என்னால் அன்பு செலுத்த முடியும். நீ என்னை பிடிக்காத மாதிரி நடக்கலைன்னா பீறி போடும் ஓனாயாக நான் மாறி விடுவேன். புரியுதா? ஆனா அன்பு என்னன்னா, என்னை வெறுக்கிறவனையும் என்னை கொள்ளுகிறவனுக்காகவும் நான் ஜீவனை கொடுக்குறேன். அகாப்பே அன்பு. இப்போ இந்த அன்புக்கு சில சாராம்சம் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவை உள்ள வச்சிருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன்னா நான் அன்புல வேறுன்றவனா இருக்கணும். அந்த அன்புனுடைய சாராம்சம் என்ன? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4:5-6. 4:5-6. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. என்னவா? நீடிய சாந்தம். அன்புடைய கேரக்டர் சொல்றாங்க. அன்புக்குள்ளதான் இருக்குது நீடிய சாந்தம், தயவு. அப்ப அன்பு இருக்கும் போது வாய் என்ன ஆகாது? ஆமா, வாயாடாது, சாந்தமா இருக்கும். சாந்தம்னா என்னது? நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் அப்படின்னா என்னது? அமைதியா இருக்குது. சாப்பிட்டியா அப்படின்னா கூட அந்த சாந்தம் கிடையாது, அது டேஞ்சர் ஜோன். அது யார் என்ன பேசினாலும்
என்ன பண்றது, என்னை பத்தி ஏடாகூடமா பேசுறாங்க, பரவாயில்ல விடு, எது தெரியாம பேசிட்டாங்க அப்படின்ட்டு அமைதியா சாந்தப்படுத்திட்டு போறது பார்த்தீங்களா, அதுதான் சாந்தம். ஆவியில வரணும். எங்க வரணும்? ஆவியில வரணும். வாயில சாந்தத்தை காட்டினா இறுக்கி மூட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை, உள்ளே திட்டிக்கலாம் என்ன ஒன்னாலும். ஆனா இது ஆவியில வரணும். யார் என்ன குறிச்சு எது பேசினாலும் பரவாயில்ல, பரவாயில்ல பேசிக்கிட்டோம், கர்த்தர் இருக்கிறாரு. ஒருவேளை நான் திருந்துறேன்னு சொன்னா நான் திருத்திக்கிறேன், இல்லை என்ன காண்டா சொல்றாங்கன்னா கர்த்தர் திருத்துவார் அவங்க. ஆனா நான் என்ன பண்ணோம்? அன்பை காட்ட வேண்டும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவுன்னு என்னங்க? இறக்கப்படுறது. ஒருத்தர் நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஏதாவது செய்யும் போது சரி பரவாயில்ல, அவன் தெரியாம செஞ்சுட்டான், அவன் தெரியாம செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு விட்டுடணும். சின்ன டம்ளர் எங்க இருக்குது, இது யார் அங்க வச்சுது, ஏதோ வந்துடுச்சு அது, இது யாருங்க சொல்ல இந்த கைப்பூச்சி வித்தியா கதை, இது யார் அங்க வச்சுது, இது யார் அங்க வச்சதுன்னா அது என்ன பண்ணோம்? தயவு பண்ணோம். சரி வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம குடும்பத்துல நம்ம அமைதியா இருக்க முடியும்னா முடியும், நம்மளால முடியும். ஆக்ரோஷமா ஆடணும்னால நம்மளால முடியும். ஆனா அன்பு எதை காட்டுது? அன்பு நீடிய சாந்தத்தையும் தயவையும் காட்டுது. அன்புக்கு பொறாமை இல்லை. என்ன இல்லையா? அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமா, பொறாமை இல்லை. அதனால இந்த அண்ணன் தங்கச்சி இவங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. அன்பு தன்னை புகழாது. அன்பு என்ன பண்ணாது? தன்னை புகழாது. நான் பண்ண அப்படி பண்றேன், நீ என்னத்த பண்ண அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அன்பு தன்னை என்னது? புகழாது. இருமாப்பாய் இராது. என்ன வராதான்? இருமாப்பாய். இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் போட்டு காட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் புரியும், இதெல்லாம் முடிச்சிடலாம். அப்புறம் வசனத்தை விட்டீங்களோ, சாந்தமாயிட்டாங்க. அயோக்கியமானதை செய்யாது. அன்பு என்ன பண்ணாது? அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. 4 பேர் நம்மள என்ன சொன்னோம்? சூப்பருங்க இவரு, ஐயோ அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அதுதான் முக்கியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? அப்ப நமக்கு தெரியும் எது அநியாயம், நம்மளுக்கு தெரியும். சில நேரத்துல நம்ம பிளான் பண்றோம் இல்லையா, இந்த கேட்டா இவங்களுக்கு இப்படி ஆயிடும், இப்படி பண்ணா இவங்களுக்கு இப்படி ஆயிடும் அப்படின்னு. அதெல்லாம் அநியாயம். எது அநியாயம் தெரியும். அந்த அநியாயத்துல சந்தோஷப்படுறது அன்பு கிடையாது, சத்தியத்துல சந்தோஷப்படும். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். நான் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாறணும். நான் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய செயல்களை நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய அந்த பார்வையில நான் என்னவா இருக்கிறேன்? உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ, இதை விட்டுட்டு ஐஸ்வர்யவனா மாறணும்னு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். ஏன் கரெக்டா இதை சொல்லிட்டு இதை சொல்லி இருக்கிறான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவனும் தீங்குல விழுவான். அப்ப உண்மை உள்ளவர்களா இருந்தா எது வந்துடும்? ஆமா, நீங்க எதிர்பார்க்கிற இலக்கை ஈஸியா அடைஞ்சிடலாம் இந்த உலகத்திலேயே. புரியுதுங்களா? அது நிச்சயம் தேவன் நமக்கு நடப்பிப்பார். அதனால எனக்கு அருமையானவர்களே, நாம் உண்மையாய் இருக்க வேண்டிய 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். அதுல முதலாவதாக பார்த்தோம், என்னது பார்த்தங்க? பணத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 2வதாக செல்வத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 3வதாக மற்றவர்களுடைய காரியத்துல நம்ம உண்மையுள்ளா இருக்கும் பொழுது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கறது இந்த உண்மைதான். நம்ம அதன் அடிப்படையில நம்ம வாழும்போது, அதன் அடிப்படையில நம்ம செயல்படுத்தும் போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.